சமுத்திரக்கனி நடிப்பில் ரீசெண்டாக வெளியான படம் தான் வந்து கார்மினி செல்வம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயே. ஏன்னா அவ்வளோ எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாத திடீர்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் டேட்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணாதான் திடீர்னு ஒரு டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஜூன் 3ஆம் தேதி பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. பார்க்குறவங்க வெயிட் பண்ணி பாருங்க. யோகி பாபு நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் வெளியான படம் தான் வந்து கிணத்த காணோம். இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா இந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாத திடீர்னு தான் வெளியிட்டு இருந்தாங்க இந்த படத்தை. ஆனால் ரிலீஸ் ஆனதும் தெரியல, தேட்டரை விட்டு தூக்குனதும் தெரியல. நானுமே இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். ஏன்னா டிஃப்ரெண்டான டைட்டில் இருக்க ஒரு ஜுராசிக் பார்க்கில் உள்ள மாதிரிலாம் போட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஜூன் 15ஆம் தேதி வந்து ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட் ஸ்டாரில் பாருங்கள் ஜூன் 15 அன்னைக்கு. ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன்ல சுந்தீப் கிஷன் நடிப்புல உருவாகி உள்ள படம் தான் வந்து சிக்மா. இது ஜேசன் சஞ்சய் அவர்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனா இந்த படத்து மேல நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்றது அதிகமாக இருக்கு. அது யான்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு இந்த படத்துல இருந்து சிக்மா ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த படத்துல இருந்து வரப்போகுதான். இதெல்லாம் மட்டும் இல்லாத இந்த படத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு கேமே பண்ணிருக்காரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்றத. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூரிய நடிப்புல ரீசெண்டா வெளியான படம் தான் வந்து கருப்பு. மே 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மே 15 ரிலீஸ் ஆச்சு. சில பிரச்சனைகள்லாம் தாண்டி பட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு பிறகு ஒரு தியேட்டர்ல மெகா ஹிட்டை கொடுத்திருக்காரு. ஏன்னா 100 கோடி கிடையாது, ஸ்ட்ரைட்டா 200 கோடிக்கும் போகாத ஸ்ட்ரைட்டா 300 கோடிக்கு போயிட்டாரு. இப்போ இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 312 கோடி நேற்று வரைக்கும் வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட 200% இந்த படம் வந்து லாபம் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாத கூடிய சீக்கிரம் இந்த படமே ஓடிடில வரப்போகுது. அதை பத்தின நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்றேன் டீட்டெயிலா. அந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.